நம்ம தாத்தா பேர்ல இருக்குல்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அங்கே இருந்திருப்பாப்ல காவேரிக்கு. இல்ல இப்ப நீங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றது நீங்க எதிர்க்கிறீங்க. இப்ப முழு தரத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம், முழு தரத்தோடு கலந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறப்பாக முழு தரத்தோடு இருக்கும்போது உங்க தலைவர் ஏன் காவிரியில சேர்த்தீங்க? முழு தரத்தோடு இருக்கும்போது உங்க அருமை சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜி என் தம்பி எதுக்கு 2 நாள்ல தூக்கி 2 நாள்ல காவிரிக்கு மாத்தினில இல்லையா? ஏன்னா இங்க கை விரிச்சிருவான், அதனால காவிரிக்கு விரிச்சிட்டிய. வேற ஏதாவது பதில் இருக்க? தரம் நீங்க ஒத்துக்கிறங்க, சும்மா போட்டு வெட்டி தர்க்கம் பண்ணாது. என்னோட தரம் இல்ல, அப்ப எப்படி தரம் உயர்த்துவ? நான் ஏற்கனவே பேசி வந்திருக்கேன் பல தடவை. சட்டம் அமைச்சருக்கு முடியலையா, முதலமைச்சருக்கு முடியலையா, எந்த அரசு அலுவலரா, பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உடம்புல அரசு மருத்துவமனையில படுக்கணும் சட்டம் இல்ல. தனியார் மருத்துவமனையில தான் படுத்து வைத்தியம் பார்ப்போம். மாசம் எவ்வளவு சம்பளம்? 1.5 லட்சமா? அதுல தேர்த்தை நாங்க எடுத்துக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தண்டம். திமிரா நீ இங்க படுத்துக்க, இந்த பணத்தை இங்க கட்டிடு அப்படின்னு. உலக தரத்திற்கு தரம் உயர்த்தி முதல் குடிமகனுக்கு இந்த நாட்டில் என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்யணும். அதுதான் அரசினுடைய கடமை. இது 2ஐயும் நீங்க தரமா, சமமா, சரியா, இலவசமா என் தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ மருத்துவத்துக்கு வரி எடுத்துக்கிற, கல்விக்கு எஜுகேஷன் டாக்ஸ் போடுற, மெடிக்கல் டாக்ஸ் போடுற, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தனியார் முதலாளிகிட்ட போய் தரமான மருத்துவத்தை வாங்கிக்க, தனியார் முதலாளிகிட்ட போய் தரமான கல்வியை படிச்சுக்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? நீ அதை விட்டுவிட்டு உனக்கு மிக்சி கொடுக்குறேன், அண்டா கொடுக்குறேன், குக்கர் கொடுக்குறேன், நீ மிக்சி கொடுத்த, சரி அதுல எதை போட்ட அரைப்ப? சரி, அது மிக்சி கொடுத்த, அரைக்க மின்சாரம் கொடுத்தியா? இயக்கிறதுக்கு மின்சாரம் கொடுத்தியா? சரி, இந்த மிக்சி எத்தனை நாள் இயங்கும்? நீ வாங்கி கொடுக்குறது நாங்க பார்த்து முதலாளியில் போய் கடையில் போய் வாங்கினாலே 6 மாசத்துல ஒரு தடவை பழுதாகுது. நீ மொத்தமா ஒப்பந்தம் பண்ணி ஒரு தரங்கட்ட கேவலங்கட்ட தான் வாங்கிட்டு வந்து தருவேன். நீ பிள்ளைகளுக்கு இலவச மிதிவண்டி கொடுத்தீல, என் பிள்ளைய தெருவில் உருட்டி போறதெல்லாம் நீங்க அனுப்பிட்டா இந்த வாட்டி போட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த மிதிவண்டி பெடலை தூக்கிட்டு, சீட்டை தூக்கிட்டு, கேன்பரை தூக்கிட்டு போகுதெல்லாம் இல்லையா? அப்ப நீ எவ்வளவு தரமல்ல, நீ மொத்தமா ஒப்பந்தம் பண்ணிடுற. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ இந்த மிக்சியை கொடுக்குற 6 மாசத்துல பழுதாயிருது, மறுபடியும் அதை பழுது நீக்கின்ற பணம் இல்லை. இப்ப நான் எதை வச்சு அரைக்கிறது? அடுத்த தேர்தல் வரைக்கும் வேற மிக்சி நீ தர வரை காத்திருக்கிறதா? அடுத்த மாவரைக்கும் நான் கேட்டேன். எனக்கு மாசம் 2000 ரூபாய், உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது? இருங்க, எனக்கு வீட்டுக்கு 2000 ரூபாய் இல்ல மாசம் வருது. இப்ப இலவசத்தை எதிர்த்தவன நீங்க வார்த்தையை மாத்தினீங்க. விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மாவரைக்கிற மிக்சி, விலையில்லா மிதிவண்டி எங்களுக்கு கொடுக்கும்போது விலை இல்ல. நீங்க வாங்குனீங்கல்ல மொத்தமா ஒரு 10 லட்சம் சைக்கிள், 10 லட்சம் மடிக்கணினி, 30 லட்சம் மடிக்கணினி, அது விலை இல்லாம உங்களுக்கு இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா? அதை விலை கொடுத்து வாங்கினீங்க. அந்த காசு எது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?